ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு தக்காளி ஸ்டூ எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. தக்காளி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கு. வெங்காயம் கொஞ்சம் நைஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. பச்சை மிளகாய் இதே மாதிரி நீளமாக தான் கட் பண்ணியிருக்கு. இது கூடவே வதக்கிறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கினது கூடி எடுத்து வச்சிருக்கு. அரைச்சி ஊற்றுறதுக்காக 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 10 முந்திரி பருப்பு தண்ணியில் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட்ஸ் கூட எடுத்துருக்கு. கசகசா இது மஸ்டாக வேணும்ட்டு இல்லை, இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இருந்தால் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஊற வச்சிருக்கிற தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஊற்றுறதுக்கான தேங்காயோட மிக்ஸ் ரெடியாக இருக்குது. ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு கூடி சேர்த்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூடவே தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வேகணும், பாதி வெந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம், அடி பிடிக்கக்கூடாது. இப்போ தக்காளி பாதி வெந்திருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றிடலாம். அப்ராக்சிமேட்டாக 2 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல மணமாக இருக்கிற கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இது இதே மாதிரி நல்லா திக்காக இருக்கிற ஒரு கறியாக இருக்கணும். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். அப்பத்துக்கு, இடியப்பத்துக்கு, பூரி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற டொமேட்டோ ஸ்டூ ரெடியாக இருக்குது.